இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக் கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து, நீ தைரியமா இரு, சோர்ந்து போகாத, நான் இருக்கேன். ஒவ்வொரு நாள் ஜபத்தையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டுருக்காருங்க. நிச்சயமாய் பல பேரோட வாழ்க்கை நிலைமை மாறப்போக்கின்றது. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜபிக்கின்ற வேலையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைய நாள் அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவர் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றீர்கள்? ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவரே நீங்கள் நம்புறீங்களா? மூணாவது, உங்கள் வாழ்க்கையில் இழக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் சரி, அதன் பின் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இந்த 3 கேள்வி இருக்குல்ல. ஆண்டவர் மேல் நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்களா? அவர் நம்புறீங்களா? இழந்தவற்றை மீண்டும் கிடைக்குமான்னு சொல்லி ஒரு டவுட்டோடு இருப்போம்ல. கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆண்டவரே, நான் உண்மை நோக்கி கூப்பிடுறேன், உண்மை நோக்கி பார்க்குறேன், ஒவ்வொரு நாளும் உண்மை நம்பிக்கை வச்சு ஜபிக்கிறேன், நான் இழந்தவற்றை மீண்டும் இரட்டிப்பாய் கொடுப்பேன், நான் நம்புகிறேன், உண்மையில விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நிச்சயமாய் சோர்ந்து போகாதீங்க. யோபு அப்படி தான் செய்தான். நண்பர்களுக்கு கேலி செய்தார்கள். குடும்ப உறவினர்கள் கைவிட்ட போது கூட அவன் தைரியமாக இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவரே, நான் தைரியமாக தான் இருந்தேன். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் என் கூட இருக்கீங்க, என்னை ஒருவரும் அசைக்க முடியாது. காரணம் என்ன? நான் ஆண்டவர் மேல் உண்மையாக இருந்தேன், அவரை பச்சை பிடித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, யோபு முழுமையாக படிக்கின்ற பொழுது தெரியும் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் ஆண்டவர் மேலே திட விசுவாசத்தை கொண்டார். ஆண்டவர் அவர் மேல் பிரியமாக இருந்தார். எல்லா எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, உபத்திரங்கள் வந்தாலும் சரி, அவரை தூக்கி எடுத்து பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தார். நீ கலங்காத. உன் நண்பர்கள் கைவிட்டிருக்கலாம், உன் குடும்ப உறவுகள் கைவிட்டிருக்கலாம், தைரியமே இல்லாமல் தனியாக இருந்திருக்கலாம். கவலைப்படாத. யோபு போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் தூக்கி எடுத்து மிகப்பெரிய உயர்த்த போக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், நான் உண்மை உள்ளவனாக இருக்கேன், எல்லாருமே நான் அளவு கடந்து அன்பு வச்சுருக்கேன், அடுத்தவங்க என்னை நேசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாருக்கும் எல்லாமே பண்ணுறேன், உண்மையாக தான் இருக்கேன், என்னை நீங்கள் மென்மையாக்குங்கப்பா, என் வாழ்க்கையில் நான் உயரணும், என்னை சுற்றி உள்ள மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும், யாருக்குமே அந்த கஷ்டங்களை கொடுத்துடாதீங்கன்னு சொல்லி அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். என் வாழ்க்கை எல்லாமே மாற்றுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஜபிக்கிறீங்க பார்த்தீங்களா? நிச்சயமாய் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். நம்பிக்கையே இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, நம்பிக்கை வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அளவு கடந்த அன்பை கொடுக்க போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, திடம் கொள்ளுங்கள். நிச்சயமாக வாழ்க்கை நிலைமை மாற போகின்றது. நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. பார்த்தீங்களா? நம்ம நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். யாருமே வருத்தப்படாதீங்க. நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்களா, கேலி பண்ணுறாங்களா, கவலைப்படாதீங்க. கடந்து போகின்ற பொழுது வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் கற்றுக்குறோம்ல, நமக்கு பிடிச்ச பாதை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கான பாதையை கொடுத்துருக்காரு. அதை நோக்கி போகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தாங்க. இன்றைக்கி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்குல்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன எங்கே போகிறதும் புரியல, யார் நம்புறதுன்னு தெரியல. நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் பழகுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. அவ்வளோ நம்புனே, அவ்வளோ விஷயம் பண்ணனே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகாதீங்க. நம்புங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜெபியுங்கள். நம்பிக்கையில் மட்டும் சொல்லாதீங்க, முதலாவது உங்களை நீங்கள் நம்புங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம். சரிங்களா? கண்டிப்பாக ஜெபியுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நம்பிக்கையுள்ள இதயத்துடன் உம்மால் யாவற்றையும் செய்யக்கூடும் என்பதை அறிந்தவனாய் உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. ஆண்டவரே, இழப்பின் நேரங்களிலும் பயத்தின் நேரங்களிலும் என் கண்களை உன்மேல் மாத்திரமே வைத்திருக்க உதவி செய்வீராக. என்ன நடந்தாலும் உம்மையே பற்றிக்கொள்ளும்படி எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ராஜா. உம்முடைய கிருபையின் மேல் நாங்கள் வைத்திருக்கின்ற திட நம்பிக்கை, எந்த சந்தேகமும் பயமும் தைரியமும் அசைக்காதிருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய சமூகம்
எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. வாழ்வில் புயல் வீசும் நேரங்களில் நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருப்பீர நம்புகிறோம்ப்பா. உபத்திரவங்களிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய தெய்வீக சித்தத்தின்படி ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. எங்களை குறித்து உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம்ப்பா. எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் எப்போதும் பட வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் எங்கள் மேல் எப்போதும் இருக்கணும்னு சொல்லி கேட்குறப்பா. உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய ஆறுதல் எப்பொழுதும் எங்களை பலப்படுத்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயம் உம்முடைய சமாதானத்தினால் நிரம்பும் ராஜா. நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் உம்முடைய வாக்கு தத்தங்களை பற்றி கொள்ளவும் உதவி செய்வீராக. உம்முடைய பரிபூர்ண திட்டத்தை நாங்கள் நம்புகின்றபடினால் உம்முடைய மகிமையை எங்கள் வாழ்வில் விளங்க செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருமே இல்லை அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையில் வேணாம்ப்பா. நீங்கள் இருக்கீங்க, அந்த ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே இருக்க வேண்டும் என்று கேட்குறோம்ப்பா. எந்த பயமோ எந்த ஒரு அச்சுறுத்தலும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் மட்டும் எங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி கேட்குறோம்ப்பா. எந்தவித பிரச்சனையெல்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.